ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நார்த்தங்காய் ஸ்வீட் பச்சடி. இப்போ நார்த்தங்காய் சீசன் இல்லையா, அந்த உப்பு போட்ட நார்த்தங்காய் எல்லாம் நிறைய நம்ம வச்சுருப்போம். அப்புறம் கார நார்த்தங்காய், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு நார்த்தங்காய் ஸ்வீட் பச்சடி. இது வந்து ரொம்ப நாள் வச்சுன்னு சாப்பிட முடியாது, கொஞ்ச நாள் ஆக்சுவலி இருக்காது. அது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னா சீக்கிரமாக காலியாயிரும். பட் இது வந்து சீக்கிரமாக சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான். ஸோ அது நம்ம பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் ஒரே ஒரு நார்த்தங்காய் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அந்த நார்த்தங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய், காஞ்ச காஞ்ச மிளகா ஒன்று வேணும், கொஞ்சோண்டு கடுகு, பெருங்காயம், அப்புறம் உப்பு, காரத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு நார்த்தங்காய்க்கு அவ்வளோ போகிறோம். அப்புறம் வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் பிடிக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ஈஸி ரெசிபி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த நார்த்தங்காய் எல்லாம் நறுக்கிட்டேன், குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிட்டேன். இல்லை விதையெல்லாம் அப்படியே நறுக்கச்சே வெளியே வந்துடும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த நார்த்தங்காயோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அதோட சேர்ந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா மையா ஒரு 2 விசில் அடிச்சோன்னா நல்ல மையா வந்துடும். கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு நம்ம மூடி ஒரு 2 விசில். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து எண்ணெயில் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கல புளி தண்ணி. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரப்பொடி அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டுருக்கேன், ஸோ கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த நார்த்தங்காய். இது வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காயிடுது. இந்த நார்த்தங்காய் கூட அந்த புளிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் வந்து உங்களோட விருப்பம், கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது ஆக்சுவலி ஸ்வீட் பச்சடி, ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கலர் மாதிரி உங்களுக்கு மாங்காய் பச்சடி இதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான் மாங்காய் பச்சடி கூட. நம்ம அதில் வந்து குக்கரில் எல்லாம் வேக வைக்க மாட்டோம் மாங்காய் பச்சடிக்கு, அப்படியே போட்டுருவேன், ஏன்னா மாங்காய் ஈஸியாக வெந்துருங்க. பட் நார்த்தங்காய் கொஞ்சம் தடி தோலுங்கிறதுனால குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா ஒரு தேன் கலரில் வரும். அது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா திக்காய்ந்து வரணும். இன்னும் இதுக்கு வந்து ஆக்சுவலி காஷ்மீரி சில்லி தேவையில்லை. எங்கள் ஆட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால எல்லாத்துக்குமே காஷ்மீரி சில்லி போடுறது வழக்கம். பட் இதுக்கு வந்து நீங்கள் கம்மியாக நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இந்த கலர் தேவையில்லை, ஒரு மாதிரி நல்ல ப்ரௌனிஷாக அழகாக அந்த மாங்காய் பச்சடி கலர் அழகாக இருக்கும். இதுக்கு ரெட்டிஷ் கொஞ்சம் வந்துடுது என்னோட காஷ்மீரி சில்லினால். நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் ஆக்சுவலி. இது இன்னும் நல்லா திக்காகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ ஆறின அப்புறம் இன்னும் கூட திக்காகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நாள். இது பாருங்கள், இது இவ்வளோ திக்காகிடுது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆக்சுவலி நிறுத்திடலாம், ஏன்னா ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதுவே நல்ல அழகான கன்சிஸ்டன்சி. இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறினா இன்னும் நல்லா குழன்னா நல்லா ஸ்வீட் திக்காக இருக்கும். இதில் நம்ம எடுத்துடலாம், மாற்றிடலாம் பாத்திரத்துலேருந்து.
நம்ம நார்த்தங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடி. இது பாருங்க. இதுவே வந்து இவ்வளோ திக்கா இருக்கு. இன்னும் ஆறித்துனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நார்த்தங்காய் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.